கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் தியானிப்போமானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நமது வேத வசனங்களில் என்ன தியானிக்கிறோம் என்றால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகள் என்றால் தேவனுடைய காரியங்களை நல்ல காரியங்களை நாம் தேட வேண்டும். நம்ம எப்படி என்றால், நம்ம முன்ன இருந்த வாழ்க்கையை விட, சபைக்கு வராத போது இருந்த வாழ்க்கையை விட நம்ம கிறிஸ்துவுக்குள் சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம மேலானவைகளையே தேட வேண்டும், மேலானவைகளையே நாட வேண்டும். மேலானவைகள் என்னென்னவென்றால், தேவனுடைய காரியங்கள், ஜெபம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், இன்னும் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனுடைய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கிறதோ நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் மேலானவைகளையே தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம மரித்தோம், தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம். தேவன் வெளிப்படும் போது நம்மளும் தேவனோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், விபச்சாரம், அசுத்தம், மோகம், விக்கிரகாராதனை, பொருளாசைகள், இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் வரக்கூடாது, இருக்கக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றி இருக்கிறோம். அதனால் நம்ம ஒவ்வொரு காரியங்களும், உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம சபைக்கு போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. வராமல் இருக்கும்படியாக நம்ம எப்பொழுதும் தேவனுடைய மேலானவைகளையே நம்ம தேட வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு சமயம் கிடைக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்ம தேவனுடைய ஜெபத்தில் ஏறெடுக்க வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். நம்ம அதே போல் தேசத்தில் இருக்கிற சபைக்கு போகிற பிள்ளைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை படியுங்கள், தியானிங்கள். நம்ம கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறோம். அவருடைய தேவன் வெளிப்படும் போது நம்மளும் வெளிப்படுவோம். இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளும் வேத வசனத்தை படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.